சந்தைக்கு போன மாடை கொண்டாந்துருக்குறேன். செய்வியா? செய்வான்னு நம்புகிறேன். அந்த வயசான பேரை காப்பாற்றியா? காப்பாற்றுவாப்புல கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு 3 வாடி வாய்ப்பு தரேன், செஞ்சிடலாம்ல? ஏடா செய்கிறாப்புல, செஞ்சிடறாப்புல. நான் சந்தைக்கு ஓட்டணும்னு சொல்லி சந்தைக்கு போன மாடு. இந்த மாடு பாயுமா பாயாதான்னு எனக்கு தெரியாது சார். இந்த கூறுவாரனா பார்த்து எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்க்கல சார். சந்தைக்கு போன மாடை திருப்பி வாங்கிட்டு வந்தேன். ஏமா அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்கள். மாடு வந்து சந்தைக்கு ஏற்றுற அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த டோக்கனு, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜல்லிக்கட்டே வேணாம், மாடு மவுக்கு வேணாம். கண்டுலேருந்து வளர்த்த மாடை, கண்டுலேருந்து ஒரு மாடு வளர்க்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு. மழை வெயில், மழை நேரத்தில் அந்த நோய் வந்துடும், வெயில் நேரத்தில் அம்மா போட்டுரும், எல்லாத்தையும் பனி நேரத்தில் பனி தாங்காமல் நடுக்க வந்து உள்ள எவ்வளோ இதையும் தாண்டி தான் அவங்க கண்டுலேருந்து வளர்த்து வந்துருவாங்க. வளர்த்து வந்து அவங்களால அவுக்க முடியல அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசுடைஞ்சு போய் அவங்க சந்தைக்கு வெட்டுக்கு விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. விற்கிற தெரிஞ்சு வெட்டுக்கு ஏற்றின மாடை மாமா போயிட்டு பார்த்து, யாரை கேட்டு மாடை ஏற்றுனீங்க, நான் இருக்கப்ப நீங்கள் மாடை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி மாடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் எங்கேயுமே அவுக்கலை மாடு ஏன் ஆதின்னு வச்சோம்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழாக இருக்காருன்னு அவர் வந்து எப்படின்னா அவர்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆகமா தெரியாமல் அந்த அளவுக்கு இருந்து நல்ல ஒரு நேம் ஆனவர் அவர்லாம். அது மாதிரி இந்த மாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாடை வந்து யாருமே பார்த்துட்டு இந்த மாடு பிடிக்கல, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ இந்த மாடு எடுத்து பாலமேடு ஜல்லிக்கட்டில் டைமிங் நோட் பண்ணி, பெரிய லெவலில் நோட் பண்ணி, நல்ல மாடு, நல்ல நாட்டு மாடு, யார் மாடுன்னு பேர் அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து அந்த சொல்லவே அது வார்த்தை முடியல. எனக்கெல்லாம் அடைக்குது, பசங்க எல்லாத்துக்கும் அடைக்குது. நம்ம மாடை சொல்கிறாங்க அப்படின்னு. இவர் தான் கொண்டு பாலமேட்டில் ஊற்றோம் இந்த வருஷம். நல்லா விளாண்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஒரு 3 மாடு அவுத்து விடுவாங்க 10 நிமிஷம் நிற்கும் போது. இது மாடு நின்றுட்டு தான் இருக்கும். நல்லா ஜம்முனி வரும், அப்படின்னு விளாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்றும் தகவல் வரல. அதனால் ஒன்றும் வருத்தப்படுறதில்லன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். 10 நிமிஷம் நினச்சி மாடு இதை பற்றி ஒன்றும் வரல. சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாயந்தரம் இந்த முதல்ல சொந்தோடு வந்துருப்போம். நாங்கள் சாயந்தரம் நைட்டு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் லிஸ்ட்டில் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் தகவல் வரல. அவர் அதே மாதிரி அந்த மாடும் வெள்ளை மாடம் ஏற்றணும், அதுவும் நல்லா விளாண்டுச்சு. இது விளையாட்டு மாடு சார், விளையாடும். நீங்கள் நம்பி கொண்டு போகலாம் எங்கே வேணாலும். இவரோட பெரிய ஸ்டைல் என்ன கேட்டிங்கன்னா, பசங்க மேலே படுத்து கொண்டு போயிடுவாங்க. கயிறை பிடிச்சிக்குவாங்க. கயிறு இல்லாமல் மாடை கொண்டு வந்துடுவாங்க. மாடு வாடிக்குள்ளே கொண்டு போய் அவுத்து அந்த வெள்ளை கூட தாண்டிட்டாருன்னா மாடு வந்து இவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும். அது பாடு சிவன்னு காதை பிடிச்சி வந்துடுவாங்க. கயிறு கூட தேவையில்லை, அப்படி உள்ள மாடு. ஆனால் வாடிக்குள்ளே நம்ம கொண்டு போனால் அது வேலையை காமிச்சிட்டு வந்துடுவாப்புல. கேரண்டியான மாடு, நல்ல மாடு. எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தது, அந்த மனிதரை மறக்க மாட்டோம் நாங்கள். அதே மாதிரி ஒரு மணின்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாப்புல. இவர் ராமுங்கிறவர் தான் மாடு கொடுத்தாரு. நல்ல மாடு கொடுக்குற யாருமே மனசு வராது. இப்போ நம்ம கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் நான் நல்ல இடத்துல போய் நிற்கணும்னு எனக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வெளி மாடு வந்து வளர்த்த மாடு வாங்குறது கொஞ்சம் யோசிப்போம். அப்படி கிடச்சது இந்த மாடு. அவருக்கு, அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தில். அதே மாதிரி தான் இந்த மாடு கிடச்சிது. நம்ம இவர் இருக்கார் பாருங்கள், இந்த மயிலக்காலை வந்து டோக்கனு ஒருத்தர் கொடுக்க போய் இவங்களுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி எனக்கு தரல சார், இந்த மாடை அவுக்கவே இல்லை, நான் சந்தைக்கு ஓட்டணும்னு சொல்லி சந்தைக்கு போன மாடு. இந்த மாடு பாயுமா பாயாதான்னு எனக்கு தெரியாது சார். இந்த கூறுவாரனா பார்த்து எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் பார்க்கல சார். சந்தைக்கு போன மாடை திருப்பி வாங்கிட்டு வந்தேன். ஏமா அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாடு சொல்லிட்டு நான் டோக்கன் கொடுக்காது தப்பு தான், கொடுக்க முடியல சூழ்நிலை. ஏன்னா பக்கத்தில் கொடுத்தா எனக்கு கொடுக்கலண்ணே. அப்புறம் சந்தைக்கு ஏற்றும் போது சரி ஏற்ற வேண்டாம் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி ஒரு 3-4 வாடி ஒரு வாய்ப்பு தரேன், நல்லபடியாக வந்துச்சுன்னா நான் வச்சுக்கிறேன், அப்படி இல்லைனா யாராவது நம்ம நட்பு ரீதியாக கொடுத்துக்கலாம், சந்தைக்கு ஏற்றியான்னு சொல்லி கொண்டு வந்தேன். அவர் வந்து நான் அந்த சொன்னது வந்து எனக்கு மனசில், அவங்க வயசுக்கு அதிகமான வயசு, 2 பேர் தான் அவங்க வயசானவங்க. இந்த காலை நினைக்கும் போது இந்த காலையிட்டே அந்த ஒரு பணம் போய் சேர்த்தவங்களும் நான் நினச்சேன். ஒரு பாயிண்ட்டு சந்தைக்கு போனால் 35 ரூபா 40 தான் கொடுப்பாங்க. நான் அதை மீறி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன். நான் நினச்சேன்னா ஒரு சாயமாக நினச்சேன், ஒரு வயசானவங்ககிட்டருந்து வாங்குகிறோம், விளாண்டா கூட சந்தோஷப்படுவோம், விளாடலையா நட்புதே யார்ட்டாவது கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ செலவு பண்ணுறோம் பார்ப்போம், அந்த வயசானவங்களுக்காக இந்த மாடு என்ன செய்யணும் பார்ப்போம். வேறு இதில் சுழி இருக்கா சுத்தம் இருக்கா நாங்கள் பார்க்கவே இல்லை சார். எல்லோரும் பார்த்து எடுப்பாங்க, அந்த இடத்துல அது போயிடக்கூடாதுன்னு நினச்சி எடுத்து வந்தேன். அது தெய்வம் தான் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் சந்தைக்குன்னா எப்படி சார், என்ன சார் பண்ணுவாங்க? என்ன சார் சந்தைக்குன்னா எங்கே போகணும்னு தெரியாதுங்களா, அது வேறு இடத்துக்கு போயிடும்,
ஆனால் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் இவ்வளோ மாடு வச்சுருக்கும்போது என்ன சார் எனக்குன்னா விதியா சார், இவ்வளோ கண்டு பூரா போட்ட கண்டு பூரா பார்க்குறீங்களே, கிட்டத்தட்ட 10-15 கண்டு கிடக்கு. எல்லாம் இந்த காலைக்கு போடுறது தான் அந்த வகரா அந்த இனத்தோட கண்டு. வெளில போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தீவனமே எவ்வளோ செலவாகுது, என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த உள்ளே இறங்கினால வந்து இதுக்காக ஒரு நம்ம சேர்த்து உழைப்போம், வேற ஒன்றும் கிடையாது. மாடுகளை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. கிடமாடு நாங்கள் பேச வேண்டிய காரணமே அவங்க கொடுக்கலாம். இவ்வளோ மாடு நான் வச்சுருக்க போகிறது கிடையாது. அவங்க இருக்கிறனால தான் என்கிட்ட மாடு இருந்துச்சு. அவங்க கொடுத்தனால தான் நான் இன்றைக்கி இருக்கேன். இன்றைக்கி கிடமாடு வந்து நம்ம போனாவே நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன், கண்டு எடுத்துகிட்டு போகணும் கொடுக்குவாங்க. அதை போய் நம்ம அழிக்க நினச்சா நல்லா இருக்காது. அந்த கிடமாடு இருக்கிறனால தான் இங்கே தமிழ்நாட்டு முழுக்க ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கோம். நம்ம அதை அழிச்சா இன்றைக்கி வழியே இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்து கொஞ்சம் அவங்க அனுமதி கொடுத்து மேய்க்கவோ பண்ணணும். அதை பண்ணி கொடுத்தா சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாடு வந்து நம்ம மாமா வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நின்றுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. மாடு வந்து சந்தைக்கு ஏற்றுற அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த டோக்கனு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜல்லிக்கட்டே வேணாம், மாடு நம்ம அவுக்க வேணாம். கண்டுலேருந்து வளர்த்த மாடை கண்டுலேருந்து ஒரு மாடை வளர்க்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு. மழை வெயில், மழை நேரத்தில் அந்த காணாங்க நோய் வந்துடும், வெயில் நேரத்தில் அம்மா போட்டுரும். இது எல்லாத்தையும் பனி நேரத்தில் பனி தாங்காமல் நடுக்கண்டு உள்ள கட்டி எவ்வளோ இதையும் தாண்டி தான் அவங்க கண்டுலேருந்து வளர்த்து வந்துருப்பான். வளர்த்து வந்து அவங்களால அவுக்க முடியல அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசுடைஞ்சு போய் அவங்க சந்தைக்கு வெட்டுக்கு விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. விற்கிற தெரிஞ்சு வெட்டுக்கு ஏற்றின மாடை மாமா போயிட்டு பார்த்து, யாரை கேட்டு மாடை ஏற்றுனீங்க, நான் இருக்கப்போ நீங்கள் மாடை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி மாடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் எங்கேயுமே அவுக்கலை. மாடு சந்தைக்கு போன மாடு தான், இன்னும் எங்கேயும் அவுக்கலை. இந்த வருஷம் அவுத்து பார்க்கலான்னு இருக்கான். எந்த மாடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பே கொடுக்காம நீ தோத்துட்டடான்னு சொன்னால் வந்து அது தப்பு. வாய்ப்பு கொடுத்து பார்த்து நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னால் அது ஓகே. வாய்ப்பே கொடுக்காம நீ தோத்துட்டேன்னு சொன்னால் அந்த மாடு எத்தனையோ மாடு சந்தைக்கு போன மாடை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி அவுத்துருக்கோம். எல்லா மாடையுமே நல்லா சிறப்பாக இருந்திருக்கு. அது மாதிரி இந்த மாடையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம சிவகங்கையில் எடுத்த மாடு. சிவகங்கை மாடு இது எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். கலர் இது மாதிரி மதுரை கலர் மாதிரி இருக்கும். மாடு இப்போதைக்கு ரொம்ப அசால்ட்டாக நிற்கிது, ரொம்ப சாதுவாக நிற்கிது. என்ன பண்ணுதுன்னு களத்தில் பார்ப்போம். இது மாதிரி இன்னும் நிறையா மாடு பண்ணியிருக்கு. இந்த மாடு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கணிச்சு எடுத்துருக்காங்க, பார்ப்போம் என்னன்ட்டு பார்ப்போம். வா நல்லா அண்டி பாயுது. இல்லை வந்தப்போ பயந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ தான் பாய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம். இது பேர் என்ன வைக்கிறேனே, பேர் வந்து நம்ம பொறுமையாக டிசைட் பண்ணி தான் எடுத்தோடனே வைக்க மாட்டோம். பொறுமையாக யோசித்து நல்ல பேரா. ஆமாம், யூடியூப் ஒன்று பேசாமல் வச்சோம்னா பேர் வந்து நல்லா ரீச் ஆகிற அளவுக்கு தான் இருப்போம். நம்ம மாடில் எல்லா மாடுமே வரிசையாக வச்சுருப்போம். எல்லா மாடுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லா பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரியா எந்த மாடும் ரொம்ப கொடூரமாக அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம். நார்மலாக வைப்போம். எல்லாமே பாசமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி நேம் தான் வைப்போம். எல்லா மாட்டேங்குமே கண்டிப்பாக ஒரு வச்சுருவோம். யூடியூப் பண்ணி வச்சுருவோம் உங்கள் ஆசைப்படி. இந்த மாடு பேர் வந்து ஆட்ட நாயகன் ஆதினே. அவனே பேர் வந்து ஏதாவது ஸ்டைலாக வைப்போம் அப்படின்ட்டு ஸ்மார்ட். அது வந்து மாடு ஏன் ஆதின்னு வச்சோம்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழாக இருக்கார்லண்ணே, அவர் வந்து எப்படின்னா அவர்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆகமா தெரியாமல் அந்த அளவுக்கு இருந்து நல்ல ஒரு நேம் ஆனவர் அவர்லாம். அது மாதிரி இந்த மாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாடை வந்து யாருமே பார்த்துட்டு இந்த மாடு பிடிக்கல, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ இந்த மாடு எடுத்து பாலமேடு ஜல்லிக்கட்டில் டைமிங் நோட் பண்ணி பெரிய லெவலில் நோட் பண்ணி நல்ல மாடு, நல்ல விளாட்டு மாடு, யார் மாடுன்னு பேர் அங்கே மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து அந்த ஒரு சொல்லவே அது வார்த்தை முடியல. எனக்கெல்லாம் அடைக்குது, பசங்க எல்லாத்துக்கும் அடைக்குது. நம்ம மாடை சொல்கிறாங்க அப்படின்னு. மாடு வந்து என்ன பண்ணேன், எப்போவுமே சும்மா நடந்து வரும், குத்தி போட்டுகிட்டே வர நடந்து. அன்றைக்கி என்ன பண்ணா, பாலமேட்டில் வந்து இங்கேருந்து ஒரு 4 அடி மாடு ஃபுல்லாக ஏர்லேயே, நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஏர்லேயே வந்துச்சு. மாடு ஏரில் பறந்து வந்து அப்படியே ரவுண்டை போட்டு நின்றுட்டே இருந்துச்சு. ரவுண்டை போட மேலே இங்கே அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் மாடு பேரை சொல்லுங்கள், என்ன இவ்வளோ அழகாக மாடு அப்படின்னு. பார்க்க மாடு சூப்பராக இருக்குன்னு அழகாக இருக்கும். நீங்கள் வாடியில் வரப்போ நேராக லைவில் கூட்டி போகிறேன். மாடு வந்து பச்சை புள்ள மாதிரி அந்த எல்லை கோடு வரையும் தான். எல்லை கோட்டுக்கு அப்புறம் நேராக போயிட்டு கழுத்தில் கைத்தை போட்டு இப்படி முடிச்சு போட்டு கூட்டி போனேன். பாட்டுக்கு பின்னாடியே இருந்துச்சு. நான் ஓடுனேன்னா ஓடும், நான் நின்னேன்னா நிற்கும். அப்படியே மாடு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராக இருந்தாலும் 3 கிலோமீட்டர் நிற்கிறேன். இங்கே வாடியிலேருந்து 3 கிலோமீட்டர் டாடா சின்னுச்சு. 3 கிலோமீட்டர் வரையும் கழுத்து கைத்துலாம் கொண்டு போனேன். மாடு என் பின்னாடியே நான் ஓடினேன்னா ஓடும், நடந்தேன்னு நடக்கும். என் பின்னாடியே வந்துச்சு. நேராக கொண்டு போய் டாடாஸில் ஏற்றி கட்டி போட்டு நான் அடுத்த மாடை அவுக்க வந்துட்டேன். அது பாட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூக்க ஊற்றி மாடை ஏற்றினான்டான். அந்த அளவுக்கு பச்சை புள்ள. அங்கே உள்ளே என்ன சம்பவம் பண்ணுவார், வெளியில் என்ன சம்பவம் பண்ணுவார். அவரோட ஸ்பெஷலே அதான். இது என்ன ரகம் ப்ரோ? இது ரகம் வந்து இது வந்து நம்ம நாட்டு ரகம் மாதிரி தானே. இது
மாமா அந்த மாடு எதுக்காக எடுத்ததுன்னா மாமா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க பியூர் ஒயிட்டில் நம்மள்ட்ட வந்து மாடு இல்லை, பியூர் ஒயிட்டில் இருந்தாலும் லைட்டாக டார்க்காக இருந்துச்சு. என்ன சொன்னால் நம்ம இவ்வளோ மாடு வச்சுருக்கோம், பியூர் ஒயிட்டில் எனக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காகவே மாமாவோட ஃப்ரெண்டுகிட்ட போய்ட்டு வேணும் அப்படின்னு தான் கேட்டோம். அவர் எந்த தடங்களும் சொல்லலை. நீங்கள் கேட்டு நான் தராமல் இருக்க மாட்டேன், நீங்கள் கேட்டீங்க எடுத்துகிட்டு போங்க மாடன்னு உடனே சொல்லிட்டாங்க. உடனே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னே மாடை. அந்த மாடு கலருக்காக அந்த அழகுக்காக தான் எடுத்து வந்தது, அது பாசத்துக்காகவும் அது அழகுக்காகவும் தான் எடுத்துகிட்டு வந்தது. மாடு வந்து இப்போ நம்மகிட்ட வந்து நல்ல சிறப்பாக ஆடு. பாலமேட்டில் நாங்கள் அந்தளவுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. வீடியோ வந்து இப்படி காமிச்சிட்ருக்காங்க, ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு செகண்ட் தான் மாடு நம்ம புதுக்கோட்டை புகழ் சேர்த்த கணேஷ் கருப்பை ஆட்ட நாயகன் ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மாடு ஒரு செகண்ட் தான் அப்படி கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, மாட்டை காணோம். எல்லோரும் என்னன்னா மாடு போக்கில் போயிடுச்சு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஸ்க்ரீனை திருப்பி பார்த்தா தெரியுது இங்கே வந்து விளாண்டுட்டு இருக்குன்னு. ஏன்னா ஸ்க்ரீன் விட்டு வெளியில் வந்துருச்சு தாண்டி. அந்தளவுக்கு சரியான ஜம்ப்பு, நல்ல ஒரு 4 அடி 5 அடி தாண்டி வந்துச்சு மாடு. எல்லாம் நல்ல ஒரு ரசனையாக விளாண்டுச்சு மாடு அன்னைக்கு. அது வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், அதை கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மாடு விளாண்டதே எல்லாம் பார்க்கணும், மக்கள் எல்லோரும் பார்க்கணும். சரி, இது வயசு எத்தனை இருக்கும்போது? இது வயசு வந்து இப்போ ஒரு 9 வயசு இருக்கும்ண்ணே. 9 வயசு இருக்கும். அவங்க கண்டுலேருந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப பாசமாக இருக்கும். அவங்கள போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ தட்டில் போய் சாப்பிடுவோம், எல்லா இதுவும் பண்ணும். அவ்வளோ பாசமாக இருக்கும் மாடு. அவங்க சாப்பிட்டாங்கன்னா போய் தட்டில் அவங்க சாப்பாடை பிடிங்கி தின்றோம். அதே மாதிரி சாப்பாடு ஆக்கி லேட் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் சரி அங்கேயும் சரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா போதும் கத்தி எடுத்துரும். கத்தி நம்மளை கூப்பிட்றாங்க, அவங்க உட்காந்துருக்க முடியாது. அவர் போட்டு அவர் மாமா உட்காந்து பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்பார், போட்டு கற்றுன்னு கத்தி அவரை கூப்பிட்டு அவர் வந்து திட்டி எங்களை போய் தீனி வைங்கடா வர கத்துது அப்படிம்பார். அப்புறம் வந்து தீனி வச்சோம்னா அமைதியாகிடும். கேட்டு வாங்கி தீனி வேணுனாலும் வைக்கணுனாலும் இருந்தாலும் கேட்டு வாங்க. அது மாதிரி படுக்க இடம் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இல்லைன்னா உடனே கத்தினா வெளியில் பிடிச்சி கட்டிடும், மண்ணில் கட்டிடும் உடனே. பேர் ஆதி. ஆமாண்ணே ஆதி.